வணக்கங்க. ஒரே மருந்து எந்தெந்த வயசுல குழந்தைகளுக்கு எந்த அளவு யூஸ் பண்ணலாங்கிறது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரே மருந்து ஒரு வயசு முடிஞ்ச குழந்தைகளுக்கு கொடுக்கறது தான் ரொம்பவே அட்வைசபிள். அப்படி ஒரு வயசு முடிஞ்ச குழந்தைகளுக்கு எப்படி கொடுங்க கேட்டிங்கன்னா, நமக்கு கடைகளில் மாத்திரையே கிடைக்கும். அந்த மாத்திரை வந்து 150 mgலேருந்து 200 mgக்குள்ள இருக்கும். அந்த மாத்திரையில பாதியாக கட் பண்ணி எடுத்து அதை ஒரு தட்டில் வச்சு நம்ம ஒரு வெந்நீர்லையோ இல்லை லைட்டாக பால்லையோ மிக்ஸ் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு நாக்கில் தடை விட்டுடலாம். இது வந்து ஆல்டர்னேட் டேஸில் ஃபர்ஸ்ட் 1 வீக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு 1 மந்த் வரைக்கும் வந்து வீக்லி ட்வைஸ் மார்க் கொடுத்தாலே போதும். இதுக்கான பேசிக்காக வந்து ஸ்டொமக் அப்செட் இருக்குது, ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பசி எடுக்காமே இருக்குது, இல்லைனா ஒழுங்காக மோஷன் போகிறதுல 2 to 3 days ஒன்ஸ் தான் மோஷன் போகிறாங்க அப்படிங்கிற கண்டிஷன், இல்லை அடிக்கடி சளி பிடிக்குது, ஒன்ஸ் சளி பிடிச்சா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸில் கொடுக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற குழந்தைகளை ஒரு 3 வயசுக்கு மேலே ஸ்கூல் போகும்போது உங்களுக்கு எல்லா குழந்தையும் மிங்கிளாக இருக்கும்போது அதிகமாக ரெக்கரண்ட்டாக ஒரு குழந்தைக்கு காமன் கோல்டு வந்து அப்படியே நம்ம குழந்தைக்கு வர மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் வந்து ஆஃப் டேப்லெட் ரெகுலராக ஒரு 48 days ஒரு மண்டலம் கொடுக்கும்போது அப்போ நீங்கள் தேனில் கலந்து கொடுக்குறது உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். டெய்லி காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி அரை மாத்திரை எடுத்து தேனில் உரசி நாக்கில் தடை விட்டுருங்க. இல்லைன்னா தேனும் பாலும் கலந்து அதில் அந்த மாத்திரையை பொடி பண்ணி உள்ள போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி குடிக்க வச்சிட்டாலும் ஓகே. இப்படி கொடுக்கும்போது உங்களோட குழந்தைக்கு படிப்படியான நோய் சக்தி அதிகமாயிட்டே வரும். ஒருவேளை உங்களுக்கு எங்க குழந்தைக்கு 1 வயசுக்கு முன்னாடி இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த செரிமான பிரச்சனை எல்லாமே இருக்குது, நைட்ல பால் குடிச்சா தூங்குறதே இல்லை நாங்க தாய்ப்பால் இல்லாதனால நாங்க வந்து மாட்டுப்பால் கொடுக்குறோம், எரும்பால் கொடுக்குறோம் அப்படின்னு கண்டிஷன்ஸ்ல அதனால வந்து ஒரு வயிறு பிரச்சனை வருது அப்படின்னா அப்ப என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது தாய்ப்பால் கொடுப்பீங்க. அந்த டைம்ல மட்டும் நம்ம சொன்ன இந்த மாத்திரை எடுத்து ஒரு பிளேட்ல, ஒரு சுத்தமான பிளேட்ல நீங்க கொஞ்சம் முன்னாடியே வந்து கொஞ்சமா தாய்ப்பாலம் கூட எடுத்து அந்த பிளேட்ல வச்சு அது கூட அந்த மாத்திரையை ஒரு 2-3 முறை உரசி உங்க நிப்புல சுத்தி தடை விட்டுக்கங்க. தடை விட்டு குழந்தைய பால் குடிக்கும் போது அந்த பாலோட சேர்த்து அந்த மருந்து குழந்தை வயிற்றுல போகும்போது உங்களுக்கு அது ஈஸியா டைஜஷனுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதே நேரம் இந்த உரை மருந்து நீங்க நாக்கில் தடவுறது, வாயை திறந்து தடவர மாதிரி அந்த குழந்தை வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷன் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து இது ஒரு மருந்துனே தெரியாம ரெகுலரா ஃபீடிங் எடுக்கும்போது அந்த மருந்து அப்படியே சேர்த்து எடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்கறதுல இந்த மருந்தை கொடுக்கறதுல ஒரு பெரிய சிரமம் இருக்காது. For more updates, follow our page. Thank you.